ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு மாவட்டத்தில இருந்து வரக்கூடிய மாநகராட்சி துறை வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்லைன்னா தாலுகா துறை வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பா இருக்கட்டும். சோ மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ அது எந்த மாவட்டத்தில இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 1/10/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு நூலகர், மற்றொன்று பாத்தீங்கன்னா காப்பாளர். 2 பணிகளுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லெவல் 4க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. மாத சம்பளம் 7,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,700 வரை சம்பளம் கொடுத்திருக்காங்க. 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது பணி அமர்த்தப்படும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரன், வெள்ளையன் தேவன், மணிமண்டபம், வல்லநாடு கொடுத்திருக்காங்க. கவர்ணகிரி கொடுத்திருக்காங்க. கட்டலாங்குளம்புத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. லைப்ரரி ஏதோ கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் சொல்லிருக்காங்க. பிசி காஸ்ட் வந்தீங்கன்னா 18 முதல் 34 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசிக்கும் 18 முதல் 34 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி காஸ்டுக்கு 18 முதல் 37 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.thoothukudi.nic.in இந்த வெப்சைட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க நோட்டிபிகேஷன்ல ரீட் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டீங்க, என்னென்னதான் முக்கியமான அப்டேட், அதுக்கான அட்ரஸ் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் 628-101 இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 18/10/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும். இங்க உங்க போட்டோ எடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் மென்ஷன் பண்ணுங்க. தந்தை பெயர், கணவர் பெயர், மனைவி பெயர், பாதுகாப்பு பெயர், இதுல ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்க எந்த கேட்டகரியில வரலும், நீங்க ஆனா பெண்ணா, திருநங்கையா, 3ஆம் பாலினத்துறை இதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய இனம் மற்றும் உட்பிரிவு, நீங்க என்ன கேஸ்ட் சார்ந்தவர்கள், அதோடைய உட்பிரிவு என்ன அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, நீங்க படிச்சிருக்கக்கூடிய கல்வி தகுதி என்ன, நீங்க விண்ணப்பிக்கும் மண்டபத்தின் பெயர். சோ அந்த மேல கொடுத்திருக்கக்கூடிய 3 லொகேஷன்ல எதுக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட்ல இருக்குதா. சோ அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களா. சோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு இடம், நாள், கையொப்பம், சோ இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்க 18/10/2024 அனுப்பணும். சோ நேத்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அறிவிப்பு பத்தி தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் டெய்லி இனிமேல் அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டாதான் கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு அப்டேட்டோ இல்ல ஏதாவது ஒரு வீடியோவோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் இருந்தாலோ நாங்க வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காக கொண்டு சேர முடியும். So thank you friends, thank you so much, all the best for your career.